இன்றைக்கி நம்ம நண்டு மிளகு மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நண்டு, தேங்காய், புதினா, இஞ்சி பூண்டு, மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெய். இப்போது கடாயை வைக்கலாங்க. ஒரு 50 கிராம் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சதும் இதுக்கு மிளகு தாங்க ரொம்ப முக்கியம். நான் 2.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன். நல்லா மிளகு செவந்ததும் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புதினா, அதையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 பத்த தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நண்டையும் சேர்த்துக்கலாங்க. நண்டையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து கொதிக்க விடலாங்க. நல்லா கிரேவியாக ஆகட்டுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டும் நல்லா வெந்துடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நண்டு மிளகு மசாலா ரெடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.